உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே. சார், நான் கொஞ்சம் அவசரமா போகணும். சார் கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாமா? Okay, no problem. Please carry on. பாஸ்போர்ட் ஏஜென்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தது இவன்தான்ல. இவனை உடனே பிடிக்கணுமே. தேனா, நான் அவசரமா கொஞ்சம் வெளியில போறேன். நீ பத்திரமா வீட்ல இரு, நான் வந்துடுறேன். உள்ள வரலாமா? அட வாங்க சார், அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. வாங்க மேடம். ஸ்ரீஜா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உட்காருங்க சார். உட்காருங்க மேடம். வாங்க வாங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, என்ன சாப்பிடுறீங்க? உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், கொடுங்க. இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயம்? ஸ்வீட் எல்லாம் கொடுக்கறீங்க? முதல்ல எடுத்துக்கோங்க. சரி, இப்ப சொல்லுங்க, ஸ்வீட்லாம் கொடுக்குறீங்க? அத நான் சொல்றதை விட ஸ்ரீஜா சொன்னதா நல்லா இருக்கும். ஸ்ரீஜா, நீயே சொல்லு. நீங்க முதல்ல உட்காருங்க. இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி? சொல்லுங்க. நான் கன்சீவா இருக்கேங்க. ரொம்ப நாள் கழிச்சு என் வயித்துல குழந்தை உண்டாயிருக்கு. இதான் விஷயமா? இதுக்கு நான் தான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும். இந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெக்கப்பட்டா ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. நீங்க போய் உட்காருங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சொல்ல போனா இப்ப எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சார். ஆமா, தப்போ சரியோ, பணத்துக்காக உங்ககிட்ட குழந்தைய கொடுத்து உங்க மனசுல ஆசையை உண்டாக்கிட்டோம். நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நாங்களும் ஒரு காரணமா இருந்துட்டோம். இது எங்க மனசு உருட்டிக்கிட்டே இருந்துச்சு. நீங்க கன்சீவ் ஆகணும்னு நானும் என் வீட்டுக்காரரும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்போம். அது இன்னைக்கு நடந்துருச்சு. நடந்த விஷயத்துல நிறைய நல்லது நடந்திருக்குங்க. உங்க குழந்தைய தொட்டு தூக்கி கொஞ்சம் போதுதான் முதல் தடவையா குழந்தை ஆசையே எனக்கு வந்தது. எங்க அக்காவோட வேண்டுதலும் நான் உங்க குழந்தை மேல வச்சிருந்த பாசமும் இன்னைக்கு என் வயித்துல குழந்தை உண்டாக காரணம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.